நான் முதல்வன் திட்டத்தின் வெற்றி விழாவில் மாணவி கண்ணீர் மல்க கோரிக்கை. அம்மா அப்பா சேஃபா இருக்க மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணும், மழையில நனையாத மாதிரி. திடீரென மாணவியின் வீட்டிற்கே சென்று ஆய்வு செய்த முதலமைச்சரின் நெகிழ்ச்சி சம்பவம். கண்ணீர் மல்க பேட்டியளித்த தாய் தந்தையர். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கல்வி என்பது வெறும் பாடப்புத்தகத்தில் முடிவதல்ல, அது வாழ்க்கையே மாற்றும் சக்தியாகும். அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டுதான் நான் முதல்வன் திட்டத்தின் வெற்றி கதை. அதில் நடந்த ஒரு மனம் நெகிழச் செய்த சம்பவம் தான் இது. தென்காசி மாவட்டம் கழுநீர்குளம் என்ற கிராமம். இங்கே பிறந்த ஒரு எளிய குடும்பம். ராமசாமி, முத்துலட்சுமி இருவரும் தினசரி உழைப்பால் குடும்பத்தை நடத்தும் சாதாரண மக்கள். அவர்களின் மகள் பிரேமா கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவி. பொருளாதார நிலைமைகள் கடினமானாலும் கல்விக்கான அவரின் ஆர்வம் தளரவில்லை. அந்த உறுதியை உணர்ந்த தமிழ்நாடு அரசு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பிரேமாவுக்கு உயர்கல்விக்கான நிதியுதவி வழங்கியது. இதன் மூலம் அவர் தனது கனவை நனவாக்கி இன்று ஒரு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற விழாவில் பிரேமா மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அந்த நேரத்தில் பிரேமா பேசும்போது, என் தாய் தந்தை இன்னும் ஒழுகும் வீட்டில்தான் வாழ்ந்து வருகிறார்கள். என் முதல் மாத ஊதியத்தை என் அப்பாவுக்கு தரணும் என்பதே என் ஆசை என்று கண்ணீர் மல்க கூறினார். அந்த நிமிடத்தில் முழு அரங்கமும் அமைதியாகி முதலமைச்சரின் முகத்தில் நெகிழ்ச்சி தெரிந்தது. அந்த உணர்ச்சி மிகு தருணத்திற்கு பின் முதலமைச்சர் உடனடியாக கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் அந்த குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த உத்தரவின் பேரில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அடுத்த நாளே பிரேமாவின் வீட்டிற்கு சென்று தாய் முத்துலட்சுமிக்கு வீட்டு ஒப்புதல் ஆணையை நேரில் வழங்கினார். அதன் பிறகு அரசு வீட்டு கட்டுமான பணியை வேகமாக தொடங்கியது. இப்போது சுமார் 20% பணிகள் முடிந்து வீடு வடிவம் பெற தொடங்கியுள்ளது. இதே சமயத்தில் தென்காசி மாவட்டத்தில் பல அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீரென தனது பிஸியான அட்டவணையை விட்டு நேரம் ஒதுக்கி பிரேமாவின் வீட்டிற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அங்கே அவர் தாய் தந்தையருடன் பேசி அவர்களின் நலத்தையும் வீட்டு முன்னேற்றத்தையும் கேட்டு அறிந்து கொண்டார். மேலும் தொலைபேசியில் மாணவி பிரேமாவுடன் உரையாடி, நீ நன்றாக வேலை செய்து குடும்பத்தை உயர்த்தணும், இது உன் முயற்சியின் வெற்றி என்று உற்சாகம் அளித்தார். கட்டிட்டு இருக்காங்க, 2 மாசம் முடிச்சிருக்காங்க. தீபாவளி வந்துட்டு போனியா? சரிம்மா, எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு வேலை? நல்லா போயிட்டு இருக்கு. எங்க தங்கியிருக்கமா? அங்க ஹாஸ்டல்லையா? சரி சரி, வசதியா இருக்கா? சரிம்மா, சந்தோஷமா சந்தோஷமா. உங்க அப்பா தான் பார்த்து பேசிட்டு இருக்கா? சரிம்மா சரி. நான் சென்னை வந்து பார்க்குறேம்மா உன. சரிம்மா, நன்றிம்மா. இந்த சம்பவம் முழு கிராமத்தையும் நெகிழ்ச்சி செய்தது. ஒரு மாணவியின் கனவுக்கு அரசாங்கம் தந்த நம்பிக்கை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையே மாற்றியிருக்கிறது. திடீரென முதலமைச்சர் கிராமத்திற்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்ததால் அங்கிருந்த கிராம மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போய் நின்றனர். இது குறித்து மாணவியின் பெற்றோர்கள் நெகிழ்ச்சியுடன் பேட்டியளித்தனர். என் பேர் ராமசாமி. என் மகா பிரேமா மெட்ராஸில் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் படித்து வீடு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் எனக்கு வீடு கோரிக்கை வேணும்னு எங்கள் பாப்பா நிறைவேற்றினாங்க. அதை முதலமைச்சர் உடனே கோரிக்கை வச்சு மறுநாளே வீட்டை இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு வீட்டை பார்த்துட்டு முதலமைச்சர் என்ன வீடு வச்சுருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிருக்காங்க. அதனால் அவர் பார்த்துட்டு போனதுக்கு நாங்களே நினைச்சு பார்க்கல. அவர் எங்கள் வீட்டை மிதிப்பாருன்னு எங்களுக்கே தெரியாது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வீடு கேட்டேன், உங்களுக்கு சந்தோஷமா? உங்கள் வீடு இப்போ பார்த்து இது பண்ணிட்டேன், உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணதுக்கு வீடு உங்களுக்கு மன சந்தோஷமா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஓட்டு ஆமா, பாப்பாவோட கஷ்டத்திலையும் படிச்சிருக்காங்க. ஆமா, பாப்பா கஷ்டம் எப்படின்னா, பாப்பா ஃபர்ஸ்ட்டுக்கு சேரும் போதே என் வீட்டம்மாவுக்கு மேல் சேரல. அப்போ அந்த மேல் சேரலாம 2 நாள் போய் காலேஜில் இருப்பா. 2 நாள் வீட்டம்மா கூட பார்த்துக்கிட்டு இருப்பா. விடியாக்கெல்லாம் கொண்டு போய் நான் விடணும், சாயந்தரம் கூப்பிட்டு வரணும். இப்படியா என் பாப்பா படிச்சு இது பண்ணி என் வீட்டம்மா மேல் சேர்றதுனாலும் இவ்வளவு தூரத்துக்கு நான் கொண்டு போய் பாப்பாவை படிக்க வச்சு இது பண்ணதுக்கு எனக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி இருந்தது. ஆமா, விடியக்கூடிய கண்டிப்பாக மழை ஓட்டு மண் வீடு தான். நான் 2-3 ட்ரிப்பு கோரிக்கை இது பண்ணியிருந்தேன், அதில் நடக்கலை. இப்போ இதுக்கு நான் போவதுக்கு முன்னே கூட முதலமைச்சர் ஒரு ஸ்கீம் இது வச்சிருந்தாங்க. அதில் கூட நான் போய்
மனு இந்த இது கொடுத்துருக்கேன். நம்ம அதில் கொடுத்து இப்போ அதுலேயும் செலக்ட் ஆகிருக்கான். பாப்பா இதனால இது கொடுத்து சேர்த்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வீடு கிடைச்சிரும் கண்டிப்பா அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. உங்களோட நீண்ட நாள் கனவு நிறைய நீண்ட நாள் கனவுனா வீடு வந்து இவ்வளவு தூரத்துக்கு போகும்போது நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மனசுல ஒரு சந்தோஷமா இருக்கு. எப்ப எத்தனை நாள் வீடு கட்டி முடிக்கும்னு சொல்லி இந்த 2 மாசத்துல முடிக்கணும்னு சொன்னோம். 2 மாசத்துல முடிச்சிருங்க, குயிக்கா முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. முதலமைச்சர் வேற என்ன பேசினாரு? வேற ஒன்றும் பேசல. நீங்க நல்ல உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு மிக்க நன்றி அப்படின்னு. போன்ல பேசினாரு. போன்ல பாப்பாட்ட உங்களுக்கு பாப்பா உங்க வீட்டுல நிக்கிறேன், உங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நீ இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க சென்னையில இருந்து வர முடியல. அதனால பாப்பா உங்களுக்கு வீடு உங்க அப்பா சந்தோஷம்னு சொல்லிட்டாங்க, உனக்கு சந்தோஷமா அப்படின்னு பாப்பாட்ட கேட்டாங்க. எனக்கும் சந்தோஷம் தான், மிக்க நன்றி அப்படின்னு பாப்பா பேசலாம். அம்மாவைய நான் பேசுகிறேன். முதலமைச்சர் எங்கள் வீட்டுக்கு வீடு கட்டி தரேன்னாங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்தாங்க. அவங்க ஏழைப்பட்ட மக்களுக்கு பூரா வீடு கட்டி கொடுக்கேன், தாழ்ந்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும்னு எல்லா வீட்டுக்கும் வராங்க. இப்போ வந்து முதலமைச்சர் வந்து எந்த வீட்டுக்கும் இதுக்கு முன்ன வரமாட்டாங்க. இப்போ வந்து நேரடியாக பார்த்து வீட்டு வேலை நடக்கா என்னன்னு பார்க்காங்க. இல்லம்மா, இப்ப அன்னைக்கு பாப்பா எத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாங்க, அதை பத்தி சொல்லுங்க. பாப்பா 15 வருஷமா இந்த வீட்டில் தான். நாங்கள் இப்போ 10-12 வருஷமா இந்த வீடு வாங்கி ஆகுது. அதுல இருந்து ரொம்ப கஷ்டம் தான். மழை பெஞ்சா ஒழுவதான் செய்யும். ஒழுத வீட்டில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சு எங்கள் ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வீடு ஒழுகுதா, மழை பெஞ்சா வீடு ஒழுகுதான்னு தான் சொல்லுவா. ஒழுகலமா அப்படின்னு நாங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து என் மகா வீடு எங்களுக்கு வேணும்னதுனால வீடு கட்டி கொடுத்துருக்கு. வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. சென்னை நிகழ்ச்சியில உங்க மகன் சொன்னாங்க, அடுத்த நாளே ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க. வீடு கட்டுறதுக்கு 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. கொடுத்து வேலையை ஆரம்பிங்கம்மா, சீக்கிரம் வீட்டை ஒதுங்க வச்சு நீங்க வேலையை ஆரம்பிக்கணும், நீங்க ஒதுங்க வச்சு கொடுத்தாதான் நாங்க வீட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டு வேலையை சீக்கிரம் பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்க வேற வாடகை வீட்டுக்கு போயிட்டோம். இப்ப வீட்டு எல்லாம் இடிச்சிட்டு வீடு கட்டு வேலை நடக்கு. பேஸ்மெண்ட்டும் போட்டு நீ மேல கட்டணும். பல நாள் கனவு தான். ஆமா, வீடு நாங்க எப்போ கட்ட போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீ எப்போ வீடு கட்ட போறோம், நம்மளுக்கு வீடே கிடைக்காதவங்களுக்கு இந்த மலைக்குள்ளதான் ஒழுவுத வீட்டுலதான் இருக்கணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்க வீடு கட்டி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மகா வந்து ஒழுவுத வீட்டுல இருக்க மாட்டா. அவங்க நல்லா வீடு கட்டி கொடுத்துட்டாங்க முதலமைச்சர் ஐயா. வர்றது தெரியாது. அது பிறகு வராங்கன்னு சொன்னாங்க. சுரண்ட வரைக்கும் போயிட்டோம். அதுக்கு பிறகு வராங்கன்னு சொல்லவும் மறுபடியும் கூப்பிட்டு வந்தாங்க. இங்க வந்து என்ன கேட்டாங்க, உங்க மகா கேட்டதை நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோமா, உங்களுக்கு வீட்டு வேலை நல்லா முடிச்சு தந்துருவோம் அப்படின்னாங்க. நாங்கள் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மாவட்ட போன்ல முதலமைச்சர் கேட்டாங்க, எந்த கம்பெனியில் வேலை பார்க்க, எங்க இருக்க, எங்க ஹாஸ்டல்லாம் நல்ல சாப்பாடு கொடுக்காங்களா வைக்காங்களா நல்லா கேட்டாங்க. ஹாஸ்டல்ல சாப்பாடுலாம் நல்லா இருக்கு, நான் இப்படி வேலை பார்க்கேன் அப்படின்னு சொன்னான். இந்த கம்பெனி அவ இருக்க இடம் எல்லாம் முதலமைச்சர்கிட்ட சொன்னான் போன்ல நேரடியா. ஒரு முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆமா, இவ்வளவு சந்தோஷமா முதலமைச்சர் வீட்டுக்கு வந்திருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம். அதனால ரொம்ப எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிச்சு ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட் காலேஜ் படிச்சு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்து நான் படிச்சதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு படிக்கவே தெரியாது. கையெழுத்து போட கூட நான் 1-2 தான் போடுவேன், கையெழுத்தே போட தெரியாது. என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு 2 பொண்ணு தான், 2 பொண்ணையும் நல்லா படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சேன். என் பிள்ளையும் நல்லா படிச்சுதான், கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். நல்லா படிச்சதுல அவளுக்கு வேலை கிடைச்சிட்டு கம்பெனில, தனியார் கம்பெனில, பிரைவேட் கம்பெனில தான் வேலை கிடைச்சிருக்கு. இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா.